பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருப்புகளே, புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, கழுகுகளை போல உனக்கு நான் பலன் தந்திருக்கிறேன். நீ கழுகுகளை போல மேல உயரத்துக்கு பறக்க போற, உன் வாழ்க்கையில நீ வெற்றி அடைய போற, நீ ஜெயிக்க போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க. எப்படி பிரதர் நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்? நான் என்ன முயற்சி எடுத்தாலும் நான் தோத்துன்னு தான் பிரதர் இருக்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களை என்ன அவமானப்படுத்திட்டு இருக்காங்க, என்ன செய்யவே விட மாட்டாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க பிரதர், எங்க வீட்டுல கூட யாரும் மதிக்க மாட்டாங்க பிரதர், நான் என்ன செஞ்சாலும் அதுல ஃபெயிலியர்ஸ் மட்டும் தான் பிரதர் வருதுன்னு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் இந்த உலகம் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாதுங்க. ஆனா நீங்க ஜெயிச்ச பிறகு நீங்க சொல்றதை இந்த உலகம் கேட்கும். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கழுகுகளை போல உனக்கு உயர பறக்கிறதுக்கான பலன் தந்திருக்கேன். அந்த பலனை பயன்படுத்தி நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. நீங்க உயர பறக்க போற நாட்கள் கூடிய சீக்கிரத்துல வரப்போது. நீங்க கண்டிப்பா இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. அதற்கான பலன் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்காரு. உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்பினது நான் அல்லவான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தை உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க விசுவாசிங்க. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா மறக்காம ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்கள் வேணா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. God bless you. ஆமென்.